எம்இ கிராஜுவேட்டாக இருந்துட்டு என்ன நீ சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் எனக்கு ஒரு விஷயம் தெரியல, பையன் ஒரு பிஸ்னஸ் பண்ணா அதை பெருமையாக பேசுகிற இந்த காலத்தில் ஒரு பொண்ணு பிஸ்னஸ் பண்ணா கேட்குற கேள்வி, நீ என்ன படிச்சிருக்க, நீ படிச்சதுக்கு ஏன் இந்த வியாபாரம் பண்ற, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல. அவங்களுக்குலாம் தெரியல, சொந்தமா ஒரு தொழில் பார்த்து அந்த தொழில் மூலியமா நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கறது தான் பெருமை. நம்ம போய் ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்க்கறது பெருமை கிடையாதுன்னு அவங்களுக்குலாம் தெரியல. சின்னதோ பெருசோ எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்டிங்லேயே வந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்கிலலாம் டேர்ன் ஓவர் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுற கம்பெனியுமே நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பார்த்த உடனே நீங்கள் லட்சாதிபதியெல்லாம் ஆக முடியாது. அதில் எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுமே. இது என்னோட கான்செப்டை என்றைக்குமே யாருக்குமே நான் திணிக்க மாட்டேன். இதுதான் ரைட்டு, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் யாருக்குமே சொன்னது கிடையாது. வெளியே ஒரு இடத்துல போய் சம்பாதிக்கிறதும் நம்மளா ஓனா வந்து தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். இது பண்ணாலும் பிடிச்சி பண்ணீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்களும் ராஜா தான், ராணி தான். எந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இஷ்டப்பட்டும் பண்ணுங்க, கஷ்டப்பட்டும் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான்.